வணக்கம் மக்களே, பிரேமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் நம்ம மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைலில் குடம்புளி போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம பூண்டு, வெள்ளை பூண்டு ஒரு 5 போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன சின்னதாக 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் வதங்குறதுக்கோசம். தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளி 2 போடுவோம் வதக்கிறதுக்கு. இப்போ நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சின்னு குழம்பு கொஞ்சம் திக்னஸாகன்றதுனால நம்ம தக்காளி அரைச்சின்னு ஊற்றலாம். கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி அரைக்கும் போது ஒரு 3 சின்ன பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளி அரைச்சி ஊற்றி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறோம். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. பார்த்துட்டு உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. உப்பு நல்லா போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். இது கேரளா குடம்புளி. நம்ம இப்போ இந்த குழம்புக்கு மத்தி மீனுன்றதுனால இப்போ கொஞ்சம் அதிகமாக போடுறோம். நம்ம ஒரு 3 பீஸ் அளவுக்கு போடுறோம். இது கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அப்படியே இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். இது நம்ம புளி மாதிரி கரைச்சிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம அப்படியே இதை இப்படி அலசிட்டு குழம்புல அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்க்கலாம். வச்சுக்கிறாங்க பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. குழம்பும் நல்லா கொஞ்சம் சுண்டி வருது. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நம்ம மத்தி மீன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம போட்டுக்கலாம். மீன் சேர்த்துட்டோம். மீன் சேர்த்துட்டு நல்லா இப்போயே நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 கிளறு நல்லா அப்படி கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொஞ்சம் வச்சு வட்டால் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு கொச்சிச்சான்னு திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா குழம்பு சுண்டி வந்துச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு, குடம்புளி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். தட்டு போட்டு மூட்டு நம்ம இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கலாம்.